அஜித் குமார் என்ற இளைஞர் மரணம். என்ன எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குதுன்னா, அவர் அந்த காரை எடுத்துட்டு போயிருக்காரு. ஏதோ ஒரு பயங்கரம் நடந்திருக்கு அந்த கார். நிக்கிதான்றவங்க அவங்க ஊர்லயே ஏமாத்தினதா 4 புருஷங்கிறாங்க. ஒன்றும் புரியல. அவங்களோட ஃபேஸ்புக் பதிவுலாம் பார்த்தீங்கன்னா அவங்க சங்கி கூட்டத்தை சேர்ந்த மாதிரி ஒரு இதுவாக இருக்குங்க இல்லையா? அதனாலதான் அவங்க அவதி அதெல்லாம் ஃபேக் அப்படின்னு. Q&Q Pharmacy. Invest smart, earn extraordinary, guaranteed return, 100% buyback assurance. Q&Q Pharmacy. தமிழுக்கும் தமிழால் இணைந்த தமிழ் உறவுகளுக்கும் தமிழ் நிறம் நேயர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட மருத்துவரும் அரசியல் விமர்சகருமான ஐயா காந்தராஜ் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வாருங்க நேயர்களே, சார் கிட்ட பேசுகிறேன். சார் வணக்கம். சமீபத்தில் நடந்த லாக்அப் டெத் அஜித் குமார் என்ற இளைஞர் மரணம், அதை பற்றி நீங்கள் என்னங்க நினைக்கிறீங்க? லாக்அப் டெத்துங்கிறது எல்லா காலத்தையும் நடக்கிறது தான். இதில் அந்த புகார் கொடுத்த பெண்ணை சரியான முறையில் விசாரிக்கணுங்கிறது தான் எல்லாத்துக்கும் சேர்த்து சொல்கிற ஒரே விஷயம். இந்த பொண்ணு புகார் கொடுத்து ஒரு ஆளை அடித்து கொள்கிற அளவுக்கு அந்த பெண்ணுக்கு ஒரு சக்தி இருக்குதுங்கிறது தெரியுது. அந்த சக்தி அந்த பெண்ணுக்கு யார் கொடுத்ததுங்கிறத கண்டுபிடிக்கும். அதை கண்டுபிடிச்சா இந்த ஒரு அப்பாவி ஒரு ஒன்றுமே ஒரு செல்வாக்கு இல்லாத ஒரு சாதாரண ஒரு மத்திய தர குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தரை அடித்து கொள்கிறாங்கன்னா, என்ன எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குதுன்னா, அவர் அந்த காரை எடுத்துக்கிட்டு போயிருக்கார். அந்த காருக்குள்ளார இதை வச்சுருந்துருக்காங்க. அதை அவர் ஏதோ பார்த்துட்ருக்காருன்னு தெரியும். அது வெளியில் வந்ததுன்னா ஆபத்துன்னு சொல்லி அவர் போலீஸ் அதிகாரிகளை வச்சு அந்த பொம்பளை கொண்டு இருக்கலாங்கிறது என்னுடைய அனுமானம். அதை விசாரிச்சுப்பாங்க. அதுதான் காரணமாக இருக்குது. இந்த வழக்கில் தொடர்பான அந்த பெண்மணி நிக்கிதான்றவங்க ஆல்ரெடி சில மோசடிகள், பண மோசடிகளில் அவங்க ஊர்லேயே ஏமாத்தினதா 4 புருஷங்கிறாங்க. ஒன்றும் புரியல. அந்த மலை பற்றி ஆயிரக்கணக்கான கதைகள்லாம் வருது. ஒன்றிய அரசில் இருக்கிற பெரிய ஆட்கள்லாம் அந்த மாளுக்கு ரொம்ப நெருக்கங்கிறாங்க. அதெல்லாம் விசாரிக்கணும். ஒரு போலீஸ் அதிகாரிகள் இந்த மாதிரி பண்ணாக்கா மாட்டிக்குவோன்னு தெரியாமையா அடிப்பாங்க. நீ என்ன வேணாலும் பண்ண, நான் உன்னை காப்பாற்றுறதுக்கு நான் இருக்கிறேன்னு சொல்லி அவங்க சொல்லியிருப்பாங்க. யார் நான் பின்னணியில் இருக்காங்கிறத காட்டியிருப்பாங்க. அந்த தைரியத்தை தான் இதெல்லாம் நடத்துது. சும்மா ஃபோனில் பேசுகிறது இதெல்லாம் இருக்காது. அந்த ஆட்களே அவங்க காட்டியிருப்பாங்க. பாருங்கள், இவர் இருக்காரு, பண்ணுங்க, சரி, அந்த தைரியத்தை அடித்து கொண்டு இருக்காங்க. அந்த ஆட்கள் யார்? இந்த பெண்ணுக்கும் அந்த ஆட்களுக்கு என்ன தொடர்பு? அதை கண்டுபிடிங்க. அதான் இதில் பெரிய மர்மமே அது தான். அந்த பெண்ணினுடைய பின்னணியில் அவங்க 4 பேர்த்த கட்டியாரம் பண்ணிட்டு ஏமாத்துறாங்க. பிடிக்கல. பொள்ளாச்சியில் மக்கள் இந்த பொம்பளையை பிடிச்சி கைது பண்ணி பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க. போலீஸ் வரமாட்டேங்கிறாங்க, விட்டுருங்கன்றாங்க. அந்த அளவுக்கு அந்த மாலை ஒரு போலீஸுக்கு அதிகாரிகளை மிரட்டுற ஒரு ஆள் யார்? இந்த மாளுக்கு அந்த சக்தியை கொடுத்த அந்த ஆள் யார்? ஒரு ஆளா, ஒரு கட்சியவா, என்ன? அவர் யார் கூட ஃபோட்டோ எடுத்துக்கிட்ட ஃபோட்டோவெல்லாம் வந்துருக்குது. கேட்டால் ஃபேக் அப்படின்றாங்க. வடிவேல் ஜோக்கு தான். உனக்கு வந்தால் ரத்தம், எனக்கு வந்தால் தக்காளி சட்னி. நீ காட்டினா ஆதாரம், நான் காட்டினாக்கா ஃபேக். அது அந்த அடிப்படையில் போங்க. ஒரு பின்னணி இல்லாமல் இதை செஞ்சுருக்க முடியாது. ஒரு போலீஸ் நீங்களும் நானே கம்ப்ளைண்ட் கொடுத்தா சொல்லுங்க, எல்லாம் எழுதிக்கிறோம், போங்க, அப்புறம் பார்க்குறோம், அப்படி தான் சொல்லுவாங்க. அடித்து கொள்கிறாங்க, உடனே அடித்து கொள்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? அந்த ஆள் ஏதோ பார்த்துருக்காரு. காரில் ஏதோ ஒரு பயங்கரம் நடந்துருக்குது அந்த காரில். அதை அவர் பார்த்துட்ருக்காரு. உயிரோடு இருந்தால் எனக்கு ஆபத்துன்னு அது ஒரு பெரிய சர்க்கிளே மாட்டியிருக்கும். அது வெளியே வரக்கூட அந்த அடித்து தீர்த்துறன்னு பண்ணியிருக்காங்க. ஏன்னா இப்போ சீரியல் எல்லாம் பார்த்துட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு இது சீரியலில் கிடைச்ச அனுபவம். தேவர் மேட்ரிமோனின்னு திருமணம்னு ஒருவர் சொல்கிறாரு, திருமணமாகி முதல்வர் அப்போ பாலும் பழமும் சாப்பிட்டு ஓடி போயிட்டாங்க அவங்க, அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் அது சொல்லியிருக்காரு. தான் சொல்கிறேனே, அந்த அளவுக்கு ஓடுறாங்கன்னாக்கா அது ஏதோ ஒரு தொழில் ரீதியாக இருந்திருக்குது. ஏதோ பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. இது ஒரு இதாக வச்சுக்கிட்டு, ஒரு பொழப்பாக வச்சுக்கிட்டு நடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த ஆளையே அந்த பொண்ணை கட்டிக்கிட்டான். என்ன மயக்கத்தில் இந்த ஆள் கட்டிக்கிட்டான்? இவ்வளோ வருஷம் ஏன் சும்மா இருந்தான்? ஆக பயமுறுத்திருக்காங்க. 4 கணவன்மார்களை கட்டிக்கிட்டு இருக்காங்க. எவனும் வெளியில் இல்லை. இப்போ சொல்கிறானுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாத்தையும் அந்த 4 பேர்த்தையும் பயமுறுத்துகிற அளவுக்கு அந்த பெண்ணுக்கு பின்னணி இருக்குதுன்னு அர்த்தம். மிகப்பெரிய சர்க்கிள், மிகப்பெரிய பிடிச்சிக்கினா யார் யாரோ வருவாங்க. அதனால தான் சேஃபாக சிபிஐ கிட்ட விட்டாங்க. இன்னும் ஒரு 100-150 வருஷத்துக்கு பிரச்சனை இல்லை. சிபிஐ கிட்ட போட்டால் அது எண்ட் ஆகும். சாத்தாங்குளம் கேஸ் மாதிரி இது போய்டும். அவ்வளோ நான் சொன்னமா என்ன சொன்னமா 20 லட்சம் 50 லட்சம் பண மோசடி ஏற்படுத்தியிருக்காங்கன்னா அவங்க மேலே புகார் இருக்குது. இப்போது ரீசெண்டாக
அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து அவங்களோட ஃபேஸ்புக் பதிவுலாம் பார்த்தீங்கன்னா அவங்க சங்கி கூட்டத்தை சேர்ந்த மாதிரி ஒரு இதுவாக இருக்குங்க இல்லையா? அதனால தான் அவங்க அவதி அதெல்லாம் ஃபேக்கு அப்படின்னுட்டு. அதே அந்த அண்ணாமலை வந்து மா சுப்பிரமணியம் வந்து 9:05 பேசினார், 9:10 பேசினார்னா அது ரியல். அவங்கள பற்றி அதை வந்துன்னா சங்கி அப்படி அது ஃபேக் அப்படின்வாங்க. அவங்க ஐடி விங் நல்லாவே ஒர்க் பண்ணுது. இதோட ஆட்கள்லாம் எப்படி காப்பாற்றுறதுங்கிறத நல்லாவே ஒர்க் பண்ணுது. அவர் ஒரு தீவிர பாஜக ஆதரவாளர் போலவும் சொல்றாங்க. அதுக்கப்புறம் இந்த கேஸை இப்போ மாறி போன மாதிரி இல்லை, சிபிஐ கிட்ட விட்டாச்சுங்க. இன்னும் 2 நாளைக்கு தான் அது. அதுக்கப்புறம் அடுத்த ஜென்மம் இன்னும் 100-150 வருஷத்து சாத்தாங்குளம் கேஸ் என்னாச்சு, இன்னைக்கு வந்து என்னாச்சு, அப்படியே தான் போயிட்டு இருக்கு. என்ன வேடிக்கைன்னா பழனிசாமி வந்து சட்டம் ஒழுங்கு கெட்டுடுச்சின்னு பேசினார். அப்போ தான் காமெடியினுடைய உச்சத்துக்கே போச்சு. நிகிதா வந்து பெரிய ஃப்ராடாக இருந்திருக்காங்க, பெரிய பாஜகவோட ஆதரவாளராகவும் இருந்திருக்காங்க. அண்ணாமலைக்கு சப்போர்ட்டாக நிறைய போஸ்ட் பதிவுகள்லாம் பதிவு பண்ணதா ஒரு பேச்சு இருக்குங்க இல்லையா? தெரியாது. அந்த 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 கொடுத்துருக்கிற ஆதாரங்கள் வந்து சைபர் கிரைமில் வச்சு செக் பண்ணும். ஆனால் எதுவாக இருந்தாலும் இப்போ தான் சிபிஐ கிட்ட விட்டாச்சு, முடிஞ்சு போச்சு, கேஸ் ஓவர். இந்த கேஸ் முடிஞ்சு போச்சு, நீங்கள் எதுவுமே அதை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை. சிபிஐ கிட்ட போனதுக்கப்புறம் தி எண்டு. சிபிஐ ஒரு குற்றவாளியை கண்டுபிடித்ததா வரலாறே கிடையாது. அதனால் நீங்கள் முடிஞ்சு போச்சு. சாத்தாங்குளத்தில் என்ன ஆகி போச்சு, இன்றைக்கி ஒரு 5 வருஷம் ஆச்சு, இன்றைக்கி வரல ஒரு முடிவும் இல்லை. சிபிஐ கிட்ட தான் இது. அதான் தான் உடனே ஸ்டாலின் பார்த்தாரு, ரைட் சிபிஐ கிட்ட விட்டுரு, முடிஞ்சு போச்சு, இனி அடுத்த ஜென்மம் தான். இதனால தான் இப்போ பாஜகவினர் யாரும் இதை பற்றி பேசாமல் அமைதியாகவே இருக்காங்க. ஆமாம், சிபிஐ கிட்ட விட்டாச்சு இல்லை. இப்போ வந்து பொறுப்பு வந்து அமித்ஷா கிட்ட இருக்குது. அவர் தான் பதில் சொல்லணும். கேட்டால் சாத்தாங்குளம் என்னாச்சு, ஸ்டெர்லைட் ஆலை என்னாச்சு, பொள்ளாச்சி பாலியல் வழக்கு என்னாச்சு, அக்ரிகல்ச்சர் மாணவிகள் 3 பேர் எரிச்சு கொண்டவன் விடுதலை சுற்றிட்டு இருக்காங்க, அது என்னாச்சு, பல கேள்விகள் வருது. இல்லை இவங்க கூட்டணி ஆட்சியில் நடந்தது தானே அத்தனை. இதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டியிருக்கு. அவர் அமித்ஷா அதிலாம் சாமர்த்தியசாலி. காஷ்மீர் சுதந்திரம் திரும்பி விட்டது, மக்கள் அமைதியாக இருக்கிறார்கள், காஷ்மீர் சுற்றுலா போங்கள்னு சொல்லி தானே 25 பேர் கொண்டாரு. சுற்றுலா பயணிகளை தானே வந்து பகல்காமில் வந்து 100 கிலோமீட்டர் வந்து ஜம்முன்னு வந்து சுட்டு கொண்டு விட்டு ஆனந்தமாக திரும்பி போயிட்டாங்க. இன்றைக்கி உள்ள அந்த 25 பேர் செத்தாங்க. அவங்க வீட்டுக்கு அமித்ஷா போகலையே, எட்டி பார்க்கலையே, இன்றைக்கி ஒன்றும் பார்க்கல. மோடி போய் இப்போ கேட்கலையே. எங்கேயும் எவனோ ஒரு ராணுவ வீரர் செத்து போயிட்டு தான் இவராக ஒரு கணக்கு சொல்லிட்டு ஆப்ரேஷன் சிந்தூர்னார். அது மம்தா பானர்ஜி சொன்னாங்க, முதல்ல பொண்டாட்டிக்கு போட்டு அப்புறம் அடுத்த பொண்டாட்டி பற்றி பேசலான்னு. இதெல்லாம் நம்ம வந்து கேட்கறதுக்கு வழியே இல்லை. பெஸ்ட் பேக்கரி நெருப்பு வச்சு கொடுத்துட்டதில் இன்னைக்கு வரல என்ன நீதி இது கிடைச்சது? அந்த பொண்ணு சொல்லிச்சில்ல, நான் பார்க்கவே இல்லைன்னு சத்தியம் பண்ணிட்டு ஓடிச்சு. ஜட்ஜே கேட்டார், ஐயா புகார் சொன்ன பொண்ணு பயந்துட்டு ஓடுறான்னா என்னையா பண்ணீங்கன்னு கேட்குறாரு. அன்றைக்கி அந்த பொண்ணு இன்னும் இப்போ என்னாச்சு, உயிரோடு இருக்கா இல்லைன்னு கூட தெரியல. அப்படிப்பட்ட நாடுங்க இது. சிபிஐ கிட்ட கொடுத்தாச்சு, விட்டுருங்க, கவலை விடுங்க. இன்னும் அதை பற்றி நம்ம பேச வேண்டியது. இப்போ அஜித்குமார் அவர்கள் மரணத்தை வச்சு பார்க்கும்போது இந்த மாதிரி நிகிதா போன்ற பண மோசடி, இந்த மாதிரி மோசடியில் ஈடுபடுறவங்க தான் இருக்காங்க. இன்னும் தோண்ட நிறையா பேர் வருவாங்க, நிறைய பேர் இருக்காங்க. இப்போ சிக்கிட்டா, திமிரு பிடிச்சி சிக்கி இருக்கிறா. அவ்வளோ பெரிய செல்வாக்கு, என்னடா பண்ணிடுவீங்க நீங்கன்னு நம்மளையெல்லாம் பார்த்து கேட்குறாங்க. என்னடா பண்ணிடுவீங்க, பெரியவங்க மீடியா வச்சு என்ன மிரட்டிடுவீங்களான்னு தான் அவள் அந்த பெண் அந்த தைரியத்தில் தாங்க அவள் அவ்வளோ ஓப்பனாக பண்ணியிருக்கிறா. என்ன பண்ணிடுவேன் நீ? அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக யாரோ ஒரு ஆள் இருக்கார் பின்னணி. மீடியா என்ன பண்ணி கிழிச்சுருவாங்க, பார்த்துட்ற, நீ பாட்டுக்கு போய் கொல்லு போ அப்படின்ட்டு இருக்காரு. அதனால தான் போலீஸ் அவ்வளோ தைரியமாக அடிச்சிருக்குது. இதில் பரிதாபத்துக்குரியது யாருனாக்கா அந்த அஜித்குமார், ஒரு அப்பாவி மனுஷன். ஆனால் எதையோ பார்க்கக்கூடாத பார்த்துட்டு இருக்காரு அந்த ஆட்சி. அதனால தான் அவர் தீர்த்திருக்கார். நன்றிங்க. Q&Q Pharmacy. Services available: medicine, optical, diagnostics, audiology. Q&Q Pharmacy.